பார்ட்டி வந்தாதான் நீங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் நஷ்டத்துல போச்சு. அப்ப அதுக்கு சேர்மனா யாரை போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சகாயம் சாரை போட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, ஒரே வார்த்தை நான் ஒரே ஒரு முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணாருன்னா, அரசியல் தலையீடுகள் உள்ள இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். யாரையுமே நான் உள்ள சேர்த்துக்கல அப்படின்னாரு. கடினமாக உழைத்தோம், எல்லாத்தையும் நம்ம இறுக்கி பிடிச்சோம். அந்த நிறுவனத்தை இமிடியட்டாகவே ஒரு ஆண்டுக்குள்ள அந்த லாபத்துல கொண்டு வந்து பாட்டோம். ஒரு 2-3 கோடி தான் லாபம் கிடைச்சது. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த நெசவாளி இருக்காங்க இல்லையா, அவனுக்கு ஒரு துணிக்குன்னு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்ப கம்மின்னாரு. அவர் சொன்னது 100 ரூபாய்க்கு கம்மியா தான் சொன்னாரு. என்ன பண்ணாரா, இந்த லாபத்தை பிரிச்சு அவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னாரு. ஏன்னா இதான் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு நஷ்டத்துல போயிட்டு இருக்க நிறுவனத்தை நீங்க லாபத்துல கொண்டு வரணும். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். இப்ப என்ன ஆகுது, கஷ்டத்துல இருக்க நெசவாளி நல்லா இருந்திருக்கான், தேடி போய் இவரே வீடுக்கு போய் தேடி போய் அவன் போனோடனே பதறிட்டானா. இவர் போயிருக்கிறாரு வாலண்டியர், இவரு பேரு அபிஷியல்லாம் போனோடனே கேட்கிறாராம். அவன் 60 ரூபா வாங்குறான் ஒரு நாளைக்கு. இவனை பார்த்து கேட்டாராம், உனக்கு எவ்வளவு வருது? ஆபீஸரை பார்த்து கேட்டாராம், இவரை பார்த்து கேட்கறான். அவங்க எல்லாத்துக்குமே 30,000 40,000 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. பட் அவருக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா தான் வருது, ஒரு துணியை நெய்து கொடுத்தாரு. அப்ப அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அந்த ஷேரை அவங்க பிரிச்சு கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க